அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஆன்மீகத்திலும் வாழ்க்கையிலும் நாம் ஒரு கிரகத்துடைய பேராற்றலை பெற்றுவிட்டால் நாம் என்ன சொன்னோன்னா கவலைப்படாமல் இருக்கலாம். அந்த கிரகம் எது என்று சொன்னால் கேது பகவான் தான். ஏன் எல்லாரும் கேது திசையோ கேது புத்தியோ கேதுவோடைய அந்தரமோ எது வந்தாலும் பயப்படுறோன்னா, எந்த ஒன்றுக்கும் கேது பயப்படவே. கேதுவை நீங்கள் வசப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தான் இப்போ சொல்ல போகிறேன். அவருடைய ஆற்றலை நம்ம பெறணும். இப்போ அவருடைய ஆற்றலை நம்ம பெறுவதற்கு என்ன செய்தால் அவர் நமக்கு வசப்படுவார் என்பது தான் இன்னையோடைய டாபிக். அதாவது கேது இருக்கின்ற இடம் போன பிறப்பில் நாம் செய்த என்ன சொல்கிறான்னா நாம் அந்த பாவத்தை பெருசாக எடுத்துக்கிடணும். அந்த பாவத்தை பெருசாக எடுத்துக்கிடணும். அப்போ அந்த கேது நீங்கள் போன பிறப்பில் ஒரு பாவத்தை மதிக்காதது, செய்ய தவறிய கடமை அப்படின்னு தான் அந்த இடத்த குறிப்பிடணும். கேது இருக்கின்ற இடம் நாம் செய்ய தவறிய கடமை. அந்த செய்ய தவறிய கடமையை இப்பிறப்பில் அவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ அந்த இடத்துல நமக்கு பிரச்சனை. இப்போ ஒருத்தருக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கா, தனத்தால் பிரச்சனை. 3ஆம் இடத்துல கேது இருக்கா, உங்களுக்கு உடன்பிறப்பு சகோதரிகளால் பிரச்சனை. 4ஆம் இடத்தில் கேது இருக்கிறதா, மனை பூமி தாயால் பிரச்சனை. 5ஆம் இடத்தில் கேது இருக்கிறதா, புத்திரர்களால் பிரச்சனை. 6ஆம் இடத்தில் கேது இருக்கிறதா, சத்துருக்களால் பிரச்சனை. 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறதா, கல்யாணம் நடக்காது, நடந்தாலும் பிரச்சனை. 8ஆம் இடத்துல கேது இருக்குதா, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. 9ஆம் இடத்துல கேது இருக்குதா, எந்த ஆன்மீக ஸ்தலத்துக்கு போனாலும் அங்கே ஒரு முட்டுக்கட்டை. 10ஆம் இடத்துல கேது இருக்கிறா, தொழிலில் பிரச்சனை. 11ஆம் இடத்துல இருக்கிற கேது இருக்குதா, ₹1 வந்தால் 10 ரூபா செலவு. 12ஆம் இடத்துல கேது இருக்கா, நிம்மதி இல்லாத தூக்கம், ஒரு சேமிப்பு கூட இருக்காது. ஏன்னா இதை நான் ஏன் சொல்கிறேன், எனக்கு 2ஆம் இடத்துல கேது, லக்னத்துக்கு 2ல் கேது. இதெல்லாம் ஒரு ஜோதிடர் ஏன் என்னுடைய கிரக நிலைகளை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களாம் புரிஞ்சுக்கிடணும். சில பேர் என்ன சொன்னா, ஒரு மாஸ் காட்டி பேசுவாங்க, தன்னை ஒரு உயர்ந்த நிலைமையில் வச்சு. நான்லாம் அப்படிலாம் கிடையாது, எல்லா மனிதரும் மாதிரி தான் நானும். இந்த கேது 2ஆம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால தன குடும்பஸ்தானாதிபதி. இந்த தன குடும்பஸ்தானத்தை என்ன செய்யும் தெரியுமா, என்ன இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா ஒன்று குடும்பம் நல்லா இருந்தால் தனம் நல்லா இருக்காது, தனம் நல்லா இருந்தால் அன்றைக்கி போய் என்ன சொன்னால் நிம்மதியான சாப்பாடு இருக்காது. இது எத்தனை ஆண்டுகளாக அப்படின்னு சொல்லி வரும்போது, நான் பிறந்த காலத்தில், எனக்கு தெரிஞ்சு பிறந்த காலத்திலே நான் என்ன சொல்கிறேன்னா இன்று வரை இந்த குடும்பத்தோடைய பொறுப்பு தன்மைகள் எல்லாமே என்னுடைய 17 வயதில் ஆரம்பித்த ஒன்று. 42 வருடங்களாக இன்னும் எனக்கு கை கொடுத்து தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லை. கை கொடுத்து தூக்குவதற்கு அங்கே யாரும் வரமாட்டாங்க. காரணம் கேது 2ஆம் இடத்துல. எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மாவுக்கு 10ஆம் இடத்துல கேது, அவர் எந்த இடத்துல போனாலும் வேலையில் நினைச்சிருக்காரு, முடியாது. பேசாமல் என்ன சொன்னால் 4 செவத்துக்குள்ளே உட்கார வச்சுட்டான். வருத்தப்படும், என்ன சார் உன்னை என்னதாயி செய்கிறது, உன்னுடைய நிலை இது தான், கவலைப்படாமல் இரு, அவ்வளோதான். அப்போ இந்த கேது இருக்கின்ற இடத்தில் என்ன சொன்னான்னா, நாம் அப்போ போன பிறப்பில் நம்ம குடும்பத்தை கவனிக்காமல் ஒரு விட்டேறி அலைஞ்சிருக்கலாம், இல்லை ஊதாரித்தனமாக செலவழிச்சிருந்திருக்கலாம். ஏதோ ஒன்று, அதாவது பிளானட்ஸ் மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க.
போன பிறப்பு இருந்ததோ இல்லையோ, நாம் பிறக்கும்போது பிளானட் எப்படி உட்காந்துருக்கோ அதுக்கு தக்கன வேலை செய்யும். இந்த பிளானட்டை என்ன சொல்கிறேன்னா நம்ம மாற்ற முடியுமான்னா நோ, அதெல்லாம் நடக்காது அப்படின்ட்டான். பிளானட்ஸோடைய நிலைமையை நீங்கள் மாற்றுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அப்போ கேது இருக்கின்ற இடம் பிரச்சனைக்குரியது தான். அப்போ இவரை நம்ம வசப்படுத்தணும். அப்போ வசப்படுத்தணும்னா இவருக்கு என்ன பிடிக்கும்னா, கேது பகவானுக்கு ஆச்சார அனுஷ்டானங்கள் பிடிக்கும். காலையில் எந்திக்கணும், நல்லா குளிக்கணும், குளித்து முடிச்ச என்ன சொன்ன நெத்தியில் ஒரு பட்டையை போடணும், ஏதாவது ஒரு விநாயகர் கோயிலுக்கு போகணும், ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சாப்பாட்டில் கை வைக்கணும். இதை யார் ஒருவர் நித்தமும் செய்கிறார்களோ அவர்களை கேதுவுக்கு பிடிக்கும். விநாயகர் கோயிலுக்கு டெய்லி போகிறத வழக்கமாக வச்சுருக்கிறவங்க கேது இருக்கின்ற இடத்தில் இருக்கிற தாக்கம் குறையும். அனுமாரை போய் விநாயகர் பிடிக்கலையா, எனக்கு அனுமாரை தான் பிடிக்கும் அப்படின்னா அனுமார் கோயிலுக்கு போங்க. அனுமார் கோயிலுக்கு போயிட்டோம். இந்த ரெண்டு தான் இவருக்கு பரிகாரம். கேதுவை வசப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் யாரை பிடிக்கணும்? விநாயகரை பிடிக்கணும். விநாயகரை பிடிக்கலை, இல்லை எனக்கு அனுமார் தான் பிடிக்கணும், அனுமாரை பிடிக்கணும். இது இங்கே ரெண்டு பேருமே பிடிக்கல அப்படின்னா சித்திரகுப்தனை பிடிக்கணும். கேதுவோடைய என்ன சொன்னா அதிதேவதை யார்? கேதுவோடைய அதிதேவதை சித்திரகுப்தன். அதாவது யமனுடைய கணக்கு பிள்ளையாகிய சித்திரகுப்தனை நீங்கள் பிடித்தீர்கள் என்று சொன்னால் கேது கட்டுப்படுவார். அப்போ கேதுவுக்கு கேது எந்த இடத்தில் இருக்கிறது, கேது எந்த இடத்துல எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்திற்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். இப்போ ரிஷபத்தில் இருக்கிறதா, சுக்கிரனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்ல சொல்ல கேதுவுடைய தாக்கம் குறையும். விருச்சிகத்தில் இருக்கிறதா, முருகனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்ல 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 தாக்கங்கள் குறையும். அதாவது புதன் மிதுனம் கன்னியில் இருக்கிறதா, பெருமாளுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்ல சொல்ல கேதுவுடைய தாக்கம். சிம்மத்தில் இருக்கிறதா, சிவனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்ல சொல்ல கண்டிப்பாக குறையும். அதுக்கடுத்து கடகத்தில் இருக்கிறதா, சந்திரனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்ல சொல்ல கேதுவுடைய தாக்கங்கள் குறையும். அதற்கடுத்து தனுசு மீனத்தில் இருக்கிறதா, குருவுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்ல சொல்ல கண்டிப்பாக இந்த கேதுவோடைய தாக்கம் குறையும். சனி வீட்டில் இருக்கிறதா, சனியோடைய காயத்ரி மந்திரத்தை சொல்ல சொல்ல கேதுவோடைய, இதுதான் இதுக்கு ரெமெடி. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா கேது இப்போ என்ன சொல்கிறாருன்னா லக்கணத்தில் இருந்தது என்று சொன்னால், லக்கணத்தில் கேது இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக காலையில் விநாயகரை போய் பார்த்துட்டு வந்துடும். அது உங்களுடைய நித்திய ஒழுக்கம். சரி, 2ஆம் இடத்தில் இருக்குதா, அந்த 2ஆம் இடத்தில் இருக்கின்ற வீடு தான் உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கும். பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அப்போ அந்த 2ஆம் வீடு எந்த வீடாக வருகிறதோ அந்த வீட்டுக்கு உண்டான தெய்வத்தை நித்தமும் பார்க்கணும். இவர்களுக்கெல்லாம் நித்தமும் நீங்கள் அட்டெண்டன்ஸ் போடணும். ஐயா நான் வழிபாடு பண்ணிட்டேன் ஐயா, ஏன் உங்களுடைய தாக்கணைக்கு போகிறேயா, ஏதாவது என்ன சொல்கிறேன்னா என் பொழப்பில் கை வச்சிடாதீங்க, இப்படி தான் பண்ணிடணும். ஏன்னா இவர்கள் யாருக்குமே கட்டுப்படாதவர். உலகத்திலே 4 கிரகங்களை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அது யார் தெரியுமா? கேது, சனி, ராகு. அதுக்கடுத்து இன்னொரு கிரகம் யார்? சந்திரன். சந்திரனை யாராவது நீங்கள் கட்டுப்படுத்தி வச்சுருக்கீங்களா? சந்திரனை கட்டுப்படுத்த முடியாது. கொஞ்ச நேரம் நீங்கள் மனதை ஒரு கட்டுக்கோப்பில் கட்டி வையுங்கள் பார்ப்போம். உங்களால் முடியாது. அவ்வளவு, அதாவது உலகத்திலே பேலன்ஸ் மைண்ட் இல்லாத ஒரே ஒரு கிரகம் சந்திரன் தான். பேலன்ஸ் மைண்ட் இருக்காது. ராகு, எனக்கு டெய்லி நீ ஏதாவது தீனி போடணும், நான் இருக்கிற இடத்திற்குண்டான தீனியை நான் தின்னுட்டு தான் இருப்பேன், என்னை நீ என்ன சொன்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது. சனீஸ்வர பகவான் அவர் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறான்னா அவர் ஒரு கேரக்டரில் இருப்பார். அப்போ ராகு, கேது, சந்திரன், அதற்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா
4 கிரகம், அதாவது ராகு, கேது, சந்திரன், சனி. இந்த 4 பேருமே என்ன ஆதிபத்தியம் உடையவர்கள் என்று சொன்னால் இரக்கமற்றவர்கள். இந்த 4 பேருமே இரக்கமற்றவர்கள். இவருக்கு இரக்கமே கிடையாது, இரக்கம் கிடையாது. என்ன காரணம்னா, அதாவது மனிதனுடைய பேச்சு என்ன சொல்கிறான்னா, ஒருத்தனை ஊடுருவி அவன் கிரகித்து அவன் இறக்கப்படணும். இவங்ககிட்ட போய் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் பேசி பாருங்கள். சந்திரன்னா தாய் தானே, தாய்க்கு யார் இட்லியும் ஒரு தேங்காய் சட்னி நல்லா ருசியாக வச்சு கொடுக்காலோ அந்த பிள்ளைகிட்ட தான் நல்லா சந்தோஷமாக பேசுவான். அந்த பிள்ளையை பார்த்துட்டு அவள் இட்லி கொடுத்தா, நீ என்ன சொல்கிறானே எனக்கு ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிற அந்த குணம் தான் தாயிட்ட இருக்கும். இது தாயை நான் குறைத்து சொல்லுகிறேன் என்று யாரும் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். தாய் எல்லாத்துக்கும் வேண்டியவனா. ஆனால் அவளுடைய இயல்பு நிலை என்ன சொல்கிறானே, எந்த குழந்தை அவளை ஆசபாசமாக கவனிக்கிறதோ அந்த குழந்தை மேலே தான் கறி குழம்போ ஒரு கரண்டி அதிகமாக ஊற்றுவான். அதுதான் சந்திரனுக்கு என்ன சொல்கிறான்னா, ஊடுருவுகின்ற சக்தி கிடையாது. கேது பகவானுக்கு ஊடுருவுகின்ற சக்தி கிடையாது. ராகுவுக்கு ஊடுருவுகிற சக்தி கிடையாது. சனிக்கு ஊடுருவுகிற சக்தி கிடையாது. அப்போ ஒரு கிரகம் என்ன சொல்கிறான்னா, ஊடுருவக்கூடிய சக்தி இருக்கணும். ஊடுருவக்கூடிய சக்தி இருந்தால்தான் அந்த கிரகத்திடம் நாம் தர்மம், நீதி, நேர்மை அத்தனை எதிர்பார்க்க முடியும். அப்போ இவங்க இதில் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, இந்த 4 பேர்கிட்டையும் என்ன சொல்கிறேன், நீங்கள் கருணையை எதிர்பார்க்காதீங்க. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எப்பயுமே என்ன சொன்னா, இவர்களுடைய சக்தி என்பது என்ன சொன்னா, இவர்களுடைய எழுத்தில் பேர் வச்சவங்களை பாருங்கள். இவங்களுடைய எழுத்தில் பேர் வச்சவங்களை பாருங்கள். முதல்ல 6ல் பேர் வச்சவங்களை பாருங்கள். அந்த இரக்கம் இருக்காது, இரக்கம் இருக்காது. அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா, ஓபி அப்படின்னா என்ன சொல்கிறான்னா, பெரிய பி. பெரிய பியில் பேர் வச்சா அது 8ஆம் நம்பராக போயிடும். சின்ன பியில் பேர் வச்சா அது 2ஆம் நம்பராக போயிடும். இந்த 8ஆம் நம்பரில் பேர் ஆரம்பிக்கிற எழுத்து, 2ஆம் நம்பரில் பேர் ஆரம்பிக்கிற எழுத்து, 7ஆம் நம்பரில் கேது பகவானுடைய எழுத்தில் பேர் ஆரம்பிக்கிற எழுத்து, இவங்களும் பூரா பாருங்கள் இரக்க சிந்தனை இருக்காது. இரக்க சிந்தனை என்பது என்ன சொன்னா, ஒருவனுடைய பேச்சு பேச்சோ ஒருவனுடைய பார்வையோ செயலோ ஈர்ப்பு சக்தி உடையதாக இருக்கும். மற்ற 5 எழுத்துக்கு ஈர்ப்பு சக்தி உடையதாக இருக்கும். சூரியனுக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு, செவ்வாய்க்கு ஈர்ப்பு சக்தி உண்டு, சுக்கிரனுக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு, புதனுக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா, குருவுக்கு ஈர்ப்பு சக்தி. அப்போ இந்த பஞ்சமாதி ஐவர்னு சொல்லுவான் இல்லையா, பஞ்சமாதி ஐவர்னா யார்? குரு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன்னா சுக்கிரன், அதுக்கடுத்து சூரியனும் செவ்வாய், அதற்கடுத்து புதன். சனியை என்ன சொல்கிறான்னா, பஞ்சமாதி ஐவரில் என்ன சொல்கிறான்னா சேர்த்துருக்காங்க. ஆனால் சனியோடைய எழுத்தில் யார் பெயர் வைத்தாலும் 8ஆம் நம்பரில் ஆரம்பித்தாலும் அவர்கள் நாட் சக்ஸஸ் மேன். 1000ல் ஒருத்தர் இருக்கலாம், அது நமக்கு தேவையாக இருக்காது. 50 பேரில் எடுத்தால் 45 பேருக்கு ஒர்க் அவுட் ஆகணும். 5 பேருக்கு என்ன சொன்னால் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அப்போ இந்த 4 பேருடைய எழுத்தில் நீங்கள் தயவு செய்து ஆரம்பத்திலும் பேர் வைக்காதீங்க, முடிவுரைகளையும் பேர் வைக்காதீங்க. வைத்தியர்கள் என்று சொன்னால் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. நீங்கள் பாருங்கள், ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இது அரசியலாக இருக்கக்கூடாது. ஓ பன்னீர்செல்வம் எடுத்து பாருங்கள். ஓ பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் என்னது ஆரம்பம்? 8ஆம் நம்பர்.
முடிவுரை என்னது? 4ஆம் நம்பர். 3 தடவை முதலமைச்சராக இருந்து கடைசியில் அந்த போஸ்ட்டை தக்க வைக்க முடியாமல் இவர் கூட இருந்த ஒருத்தர் அவரை எல்லாத்தையும் வந்து கலட்டி எடுத்து விட்டு வேஷ்டிக்கு கூட வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து கரவேஷ்டி கிட்ட விடாமல் ஒருத்தன் ஆக்கிட்டான். கரவேஷ்டி கிட்ட விடாமல் ஆக்கிட்டான். இப்போ அவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருந்த ஒரு மனிதன் இன்னைக்கு சுயேட்சையாக வந்து நின்று போட்டி போடுவதற்கு என்ன காரணம்? வேறு தான். எப்படி வந்தாருன்னு நீங்கள் கேட்பீங்களா? அவர் அப்பெல்லாம் நல்லா தானே இருந்தார். ஐயா, நல்லா இருந்த ஒன்றை கடைசி வரைக்கும் வந்து தக்க வைத்து கொள்வது தான் கெட்டிக்கார். ஐயா, வேஷ்டி, சட்டை, செயின், போக்குவரத்து எல்லாமே கையில் போட்டிருந்தையா, கடைசியில் எல்லாரும் உருவிட்டு கடைசியில் கோமண துணியை மட்டும் கொடுத்துட்டாங்க ஐயா அப்படின்னா யாரும் நீங்கள் மதிக்க மாட்டீங்க. அதனால் பேர் வைக்கிறதுல ஒரு பெரிய சூட்சுமம் இருக்கிறது. பேர் வைக்கிறதுல ஒரு பெரிய சூட்சுமம் இருக்கிறது. அதனால தான் இதை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து எனக்கும் ஒரு பெரிய போராட்டம் இருக்கத்தான் செஞ்சது. ஆனால் அந்த போராட்டத்திற்கு வந்து என்ன இதெல்லாம் இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சுப்பேன். நீங்கள் கூட நினைப்பீங்க, ஏன் உன் பேர் வந்து என்ன சொன்னான்னா 6ல் தானே ஆரம்பிக்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுவீங்க. 6ல் தான் எனக்கு ஆரம்பிச்சது. என்னுடைய கீழே எழுத்த நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து போட்டு போட்டிங்கன்னா நான் பேசுகிறதுல ஒன்று இருக்கும், ரெக்கார்டில் ஒன்று இருக்குது. அந்த ரெக்கார்டில் ஒன்று இருக்கும்போது என்னுடைய ஆரம்ப எழுத்தையே முடிகிற எழுத்து 5 1 6 அப்போ அதற்கு பிறகு தான் அந்த இதை வந்து யாப்பியம் அப்படிமா. யாப்பியம்னா என்ன சொல்கிறான்னா, விதியை மாற்ற முடியாது, சந்திரனை மாற்ற முடியாது, கதியை மாற்ற முடியாது, லக்கணாதிபதி நின்ற இடத்தையும் மாற்ற முடியாது. இந்த 4 போய் உட்கார்ந்த இடம் ஃபிக்ஸட் ஆன இடம் தான். ஆனால் எதை மாற்றலாம்? யாப்பியம் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய பேரை நீ எப்படி வேண்டுமானாலும் மாற்றி வைத்து கொள்ளலாம். அது உனக்கு சாதகமான இடத்துல போய் வந்து அந்த சந்திரன் உட்கார்ந்துட்டான்னா என்ன நடக்கும்? நல்லாயிருக்கும். அப்போ இந்த யாப்பியம் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம். ஏன்னா தலையெழுத்தை மாற்ற முடியாதுன்னு இவங்க வாட்டி சொல்லிகிட்டே இருக்காங்க. தலையெழுத்தை மாற்றலாம், ஒரு காரணியை வைத்து வந்து மாற்றலாம். இந்த பேரை கெஜெட்டில் கூட மாற்ற வேண்டியதில்லை. காலையில் எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே ஒரு டைரியில் அழகாக கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். இதில் 3 விதமாக வரணும். ஆரம்பம் என்ன செய்யணும்? இந்த 4 எழுத்தில் இருக்கக்கூடாது. முடிவுரை 4 எழுத்தில் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் அந்த பேரை வடிவமைத்து ஹீப்ரு பிரமிடுன்னு ஒன்று இருக்குது, கீழே வர்ற எழுத்து நம்பரும் நல்ல நம்பராக அமைந்தால் நீங்களும் ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு நபராகவே வருவீர்கள். இதை வந்து புழக்கத்தில் கொண்டு வந்தாங்க. ஆனால் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒன்றுமே உடனடியாக வேலை செய்வதற்கு வந்து ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும். குரு நல்லா இருந்துட்டாருன்னா என்ன சொன்னான்னா படக்குன்னு வேலை செஞ்சிடும். இவனுக்கு குரு நல்லா இல்லாமல் என்ன செய்வான் வந்து என்ன சொன்னான்னா, இது ஆரம்பத்தில் வந்து நேமர் அழிச்சலில் வந்த உடனே என்ன சொல்கிறேன்னா, ஆரம்ப எழுத்தையும் கடைசி எழுத்தையும் கூட்டினா 9ஆம் நம்பர் வந்தால் சூப்பர் அப்படின்னா அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அதை நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அப்போங்கும்போது இந்த 4 எழுத்தில் ஆரம்பிக்கவும் கூடாது, முடிக்கவும் கூடாது. அது என்ன எழுத்து? சந்திரனுடைய எழுத்துக்கள், கேதுவோடைய எழுத்துக்கள், சனியோடைய எழுத்துக்கள். அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ராகுவுடைய எழுத்துக்கள். இப்படி நீங்கள் ஆரம்பமும் முடிவுரையும் வைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொன்னா, இன்னொரு பேர் நம்ம தமிழ்நாட்டு லெவலில் பெரிய விவிவிஐபி கூட இருந்து சசிகலா அம்மையார். எஸ்ஸில் ஆரம்பிக்குது, 1ல் முடியுது. அப்போ 2 1 3, இந்த 2 3 3 1 4 அவங்களுடைய கூட்டுத்தொகையை பாருங்கள். இங்கே எஸ்ஸுங்கிறது 3, அங்கே முடிவுரை என்பது 1 4. அப்போ 4ன்னா ராகுவோடைய நம்பர். அப்போ என்ன சொல்கிறேன்னா, இன்னொருத்தருடைய கழுத்தில் இருக்கின்ற சிவனுடைய கழுத்தில் இருக்கிற பாம்பாக இருந்த அந்த அம்மா, அந்த சிவன் போன பிறகு இந்த அம்மாவுக்கு ஜீவனே இல்லை. என்ன பண்ண முடியும்?
அப்போ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி 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 பார்க்கும்போது இப்போ பார்த்த உடனே நான்லாம் வந்து சொல்லிடுவேன், ஐயா இந்த பேரா அப்படியா நீ போராட்டத்தில் தான் இருக்க அப்படின்ட்டு. ஏன்னா உடனே மாற்ற முடியாது, ஒரு நாள் ஆகும் அதை கரெக்ட் பண்ணி அதை சரி பண்ணி முதல்ல கீப்ரு பிரமிடுக்கு கொண்டு வரணும். அதனால தான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதனால் வந்து டாபிக் எங்கேயோ போயிடுச்சு, சரியான டாபிக் தான் போச்சு. அதனால் கேதுவோடைய பேராற்றலை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர் இருக்கின்ற இடத்தை வந்து அப்படியே அடித்து வந்து பொட்டக்காடு கணக்கு ஆக்குவார். ஆக்கிட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து அவர் வாட்டுக்கு பேசாமல் இருப்பார். கஞ்சாக்கு குடிக்கிறவர் தானே கேது என்று சொன்னால் யார்? சாமியார். காவி வேட்டி கட்டிட்டு தாடி, அவனுக்கு தாடியை வலிச்சாலும் ஒன்று தான், வலிக்காட்டில் ஒன்று தான். அதுக்கடுத்து தலையில் இருக்கிற முடியில் வந்து பொடுகு இருந்தாலும் சரி புழுகு இருந்தாலும் ஐ டோன்ட் கேர் அப்படிங்கக்கூடிய ஒரு மனுஷன்ட்ட போய் நாம் எதையுமே எதிர்பார்க்க முடியும். நானே வந்து என்ன சொன்னேன்னா, சாமியார் என்கிட்ட வந்து என்னடா எதிர்பார்க்க போடா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நபராகத்தான் இருப்பார். அந்த உங்களுக்கு எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அந்த கட்டத்தில் அவர் அப்படித்தான் இருப்பார். சரி, இந்த ஆளை வந்து சரி பண்ணணும்ல, என்ன செய்யணும்னா அதுக்கு ஒரு சூத்திரத்தில் வழி இருக்கு. எங்கள் சிவன் கோவிலில் அல்லது முருகன் கோயில், ஏன்னா சிவன் கோயிலில் தான் ஆண்டி உட்காந்துருப்பேன், முருகன் கோயிலில் தான் ஆண்டி உட்காந்துருப்பேன். இவர்களுக்கு உங்களுக்கு கேது எந்த இடத்தில் இருக்கிறது, கேது எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த கிழமையை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த கிழமையை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த கிழமைக்குண்டான யமகண்ட காலத்தை எடுங்க. யமகண்ட காலத்தை எடுத்து ஒரு வேஷ்டி துண்டு, ஒரு காவி வேஷ்டி காவி துண்டு அந்த சாமியார்களுக்கு போய் வந்து உங்களுக்கு கேது எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த நாளுக்குண்டான யமகண்ட காலத்தை தேர்ந்தெடுங்கள். தேர்ந்தெடுத்து வந்து என்ன சொன்னான்னா அந்த சாதுகளுக்கு தானம் பண்ணி எனக்கு நல்லா இருப்பேன்னு வந்து ஆசீர்வாதம் பண்ண, நல்லா இருப்பேன்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு, தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ண செஞ்சிருவாங்க. செஞ்சுட்டு பீடி குடித்தானா பீடி வாங்கி கொடுத்துடணும், கோட்டர் அடித்தானா கோட்டர் வாங்கி கொடுத்துடணும். இந்த சுருட்டு அடிப்பானுங்க, அதை வாங்கி கொடுத்தா இந்த நபர் வந்து கேதுவோடைய பேராற்றலை பெற்றலாம். இதற்கு தீர்வு இதுதான், இதை தவிர வந்து ஒன்றுமே கிடையாது. இந்த கேதுவோடைய பேராற்றலை பெறுவதற்கு ஒரு மந்திரம் இருக்கிறது. ஓம் சம் அம் சௌம் கேது தேவாய நமக. ஓம் சம் அம் சௌம் கேது தேவாய நமக. ஓம் சம் ஔம் சௌம் கேது தேவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை டெய்லி வந்து என்ன சொல்லலாம். அல்லது கேதுவுக்கு இடம் கொடுத்த வீட்டுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். இப்படி சொல்லி வந்தீர்கள் என்று சொன்னால் இவர்கள் யாருக்கு கட்டுப்படுவார்கள் என்று சொன்னால், சிவன் அடியார்களுக்கு, சிவனுக்கு தொண்டு செய்வது, சிவனை கும்பிடுகின்ற சாதுவையும் சாமியாரையும், முருகனை கும்பிடுகின்ற சாதுவையும் சாமியாரையும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கேதுவுடைய தோஷம் போவதற்கு அவர்களுக்கு வஸ்திர தானம் செய்து அவர்கள் பிரியப்பட்டு சாப்பிடுகின்ற போதை வஸ்துக்கள் கண்டிப்பாக ஒரு பழக்கம் இருக்கும். என்ன சாப்பிடுவே சாமி அப்படின்னா, சாப்பாடாக வாங்கி கொடுத்துருங்க, பேசி துண்டு எடுத்து கொடுத்தாச்சு, சுருட்டு வாங்கி கொடுத்துருங்க, குவாட்ரு வாங்கி கொடுத்துருங்க. இதுதான் இதற்கு தீர்வு. எல்லோரும் இதை வந்து என்ன தெரிஞ்சுக்கிடுங்க. பேர் வைக்கிறதுல ஒரு அற்புதமான முறை இருக்குது. எல்லோரும் நேராக வாங்க. சில விஷயங்களில் பப்ளிக்கில் போட்டு உடைக்க முடியாது. கற்ற வித்தையை வந்து என்ன சொன்னான்னா 10 நிமிஷத்தில் கொடுத்துட்டு நம்ம போகிறதுக்கு உண்டான இதில் இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. அதனால் தயவு செய்து தேவை என்று சொன்னால் கண்டிப்பாக வாங்க. 1000 ரூபாயில் வந்து ஒரு வேலையை முடிச்சுட்டு போகணும்னு நினைக்காதீங்க. நான் எப்பயுமே ஒரு ஃபிக்ஸட் பண்ணியாச்சு. ஒருத்தர் வர்றீங்களா, உங்களுடைய கர்மாவை சரி பண்ணி அதற்குண்டான பொருள்கள் அனைத்தும் கொடுத்து மந்திரங்கள் கொடுப்பதற்கு 15,000 ரூபா ஆகும். வாங்க, எப்போ வேணாலும் வாங்க.
கூரியரில் அனுப்பணுமா அனுப்பி விடுங்க. கரெக்டாக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவேன். செஞ்சு கொடுத்தேன்னா வாழ்நாள் ஃபுல்லாக நம்மளுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பதற்கு அதில் எழுத்துப்பூர்வமான என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்லேயே மந்திரங்கள் எழுதுவேன். எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவேன். இப்போ நான் செஞ்சிட்ருக்கிறது வெளிநாடுகளுக்கு என்ன சொல்கிறேன்னா வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வெளிநாடுகளுக்கு பொருள் சென்னையிலேருந்து ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க அப்படியே கொண்டு போயிடுறாங்க. சிங்கப்பூர், மலேசியா, பிரான்ஸு, கனடா எல்லா நாடுகளிலிருந்தும் கல்கண்டிலிருந்தும் தொடர்பு கொள்கிறார்கள். அதனால் ஏதோ ஆண்டவ மனிதத்தில் நல்லா பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் நம்ம பக்கத்திலே இருக்கோம். அப்போ நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கல்யாணம், நல்லது கெட்டது எது வேணாலும் வாங்க, சரி பண்ணிடுவோம், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் பப்ளிக்காக சொல்ல முடியாது. என்ன காரணம்னா இந்த உலகத்தில் பப்ளிக்காக எல்லாம் சொல்லிட்டோம்னா அது என்ன சொன்னேன்னா வேலை இல்லாமல் போயிடும் என்று கூறி கேதுவோடைய பேராற்றலை பெறுவதற்கு வழி சொல்லியாச்சு. அதை கடைப்பிடிங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் இஸ்ராயல் வி. ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.